கோவையோட புறநகரான ராம் நகரில் ரங்கசாமிங்கிற அரசாங்க அதிகாரி தன்னோட மனைவி மாலா கூட வசித்து வந்தார். அவர் அரசாங்க அலுவலாக அடிக்கடி வெளியூர் போயிட்டு வரவர். அதனால் தான் இல்லாதப்ப எச்சரிக்கையாக இருக்க சொல்லி மாலா கிட்ட சொல்லிட்டு கிளம்புவார். அப்படி ஒரு தடவை சொல்லிட்டு அவர் வெளியூருக்கு போயிட்டார். அன்னைக்கு சாயங்காலம் இருட்டுறப்ப அவளோட வீட்டு வாசலில் ஒரு வண்டி வந்து நின்றுச்சு. அதிலிருந்து ஒரு கிழவர் தன்னோட பெட்டியோடு இறங்கினார். அவர் அந்த வண்டிக்காரங்கிட்ட, இதை பாருப்பா, நான் ஊருக்கு இப்போ போகலை, இது என் தம்பியோட வீடு, இங்கே தங்கிட்டு நாளைக்கு நான் போகிறேன், அதுக்காக நான் உங்ககிட்ட பேசின வண்டி வாடகையை குறைக்காமல் அப்படியே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு. மாலா கிழவர் அப்படி சொன்னதை கேட்டு அப்படியே திகைச்சு போயிட்டா. தன்னோட புருஷனுக்கு அப்படி ஒரு அண்ணன் இருக்கிறாரு அப்படின்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. அவரை பற்றி அவளோட புருஷனும் சொல்லவே இல்லை. 70 வயசில் ஒல்லியான உடலோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சார் அந்த கிழவர். அவரை பார்த்து மாலா கேட்டா, ஆமாம், நீங்கள் என் புருஷனோட தமையனா? அவர் அப்படி ஒருத்தர் இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே, வீடு தவறிக்கு இது வந்துட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்டா. கிழவரும் அங்கேருந்து சாய்வு நாட்காலையில் போய் உட்காந்துட்டு, இங்கே பாருமா, நான் எல்லாம் விவரமாக சொல்லுறேன், நான் வேணுக்குனே தான் உன் புருஷனோட அண்ணன்னு அந்த வண்டிக்காரங்கிட்ட பொய் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவனை பார்த்தா நடுவழியில் நான் அடித்து போட்டுட்டு என்னோடய பெட்டியை பிடுங்கிட்டு போயிடுவானோங்கிற பயம் எனக்கு வந்துருச்சு. அதனால தான் ஒரு பொய்யை சொல்லி இங்கே இறங்கினேன். இன்றைக்கி ராத்திரியே நான் இங்கேயே கழிச்சிட்டு நாளைக்கு காலையில் போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். அவரோட நிலைமையை பார்த்துட்டு மாலாவுக்கு மனசு இறங்குச்சு. உடனே சரி சரி அப்படியே செய்யுங்க, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டுன்னு ஒரு வத்த குழம்பு வச்சு வடகம் பொரித்து அவருக்கு சாப்பாட்டை போட்டான். சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிழவர் மாலாவை கூப்பிட்டு அந்த பெட்டியை திறந்து காட்டினார். அவர் என்ன சொன்னார்னா, இங்கே பாருமா, இதில் 60 பவுன் தங்க ஒட்டியானமும் 40 பவுன் தங்க காசுகளும் இருக்குது. இது எப்படி என்னோடய 3 மருமகளுக்குமே பங்கு போட்டு கொடுக்குறது? யாராச்சும் ஒருத்திக்கு தான் 60 பவுன் தங்க ஒட்டியானத்தை கொடுக்க முடியும், மற்ற 2 பேருக்குமே 20 பவுன் காசுகளை கொடுத்து போடலாம். யார் என் மேலே அதிகமாக அன்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஒட்டியானம், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் என்னோட பிரச்சனை அப்படின்னு சொன்னார். அப்போ மாலா கேட்டா, ஐயா, உங்கள் மகன்களுக்கெல்லாம் எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், இங்கே பாருமா, என்னை பற்றி விவரமாக சொல்கிற கேளு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். என்ற பேர் அருணாச்சலம். எனக்கு 3 மகன்க. 3 பேருக்கும் கன்னடமாகி இப்போ இந்த ஊரில் வியாபாரம் செய்கிறாங்க. என்னோட பொண்டாட்டியும் 5 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டா. என்னோட மகனுகோ வியாபாரத்திலேயே பணம் போட விரும்பினதுனால கிராமத்திலேருந்து என்னோடய வீட்டையோ என்னோடய வயல்களையெல்லாம் விற்று அந்த பணத்தை அவங்கக்கிட்டவே கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட மிஞ்சி இருக்கிறது இந்த தங்க ஒட்டியானமும் பவுன் காசுகளும் மட்டும்தான். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குங்கிறது என்னோடய 3 மருமகளுக்கும் நல்லாவே தெரியும். அதுவும் இந்த தங்க ஒட்டியானம் இருக்குதுல்லோ, இதை அடையிறதுக்கு அவங்க போட்டி ஓடுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் அவங்க என்னைய நல்லா தான் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களில் யாருக்கு என் மேலே பாசம் அதிகம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவளுக்கு இந்த ஒட்டியானத்தை கொடுத்துட்டு என்னோடய மகன்கள் கூடவும் மருமகள்கள் கூடவும் என்னோடய வாழ்நாளை கழிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட மாலா சிரிச்சா. அதை பார்த்துட்டு கிழவர், ஏமா இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்டார். அதுக்கு மாலா சொன்னா, ஐயா, நீங்களோ உங்களோட வீடு வயல்னு எல்லாத்தையும் விற்று உங்களோட பசங்களுக்கு கொடுத்துட்டீங்க. மிஞ்சி இருக்கிறது இந்த தங்க நகைகளும் பவுன் காசுகளும் மட்டும்தான். இதையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பைசா கூட இருக்காது. அந்த நிலைமையில் உங்களை உங்களோட பசங்களும் மருமகள்களும் மதிப்பாங்களா? ஆட அவ்வளவு ஏங்க ஐயா, அவங்க உங்களை அவங்க கூட வச்சுக்குவாங்களா அப்படிங்கிறதே சந்தேகம்தான். இதுக்கு உதாரணம் என்னோட அப்பா தான். அவர்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் தன்னோட 2 பசங்களுக்கும் கொடுத்துட்டாரு. தனக்குன்னு அவர் எதையுமே வச்சுக்கல. அந்த நிலைமையில் அவரை வீட்டை விட்டே விரட்டிட்டாங்க அவரோட பசங்களும் மருமகள்களும். அவரை என்னோட வீட்டில் வந்து இருக்க சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, 2 பசங்க வசதியாக இருக்கிறப்ப மகளோட வீட்டில் வந்து இருக்கிறது அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்துட்டார். இந்த அன்பு பாசம் இதெல்லாம் பணத்துக்கு முன்னாடி பஞ்சாக பறந்து போயிடுங்க ஐயா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்ககிட்ட கடைசி வரைக்கும் இதையெல்லாம் பத்திரமா வச்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு மதிப்பு. இல்லைனா எங்கள் அப்பா மாதிரி திண்டாடி நீங்களும் முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்துக்க வேண்டி வரும் அப்படின்னு சொன்னான். கிழவர் அதுக்கு, சேச்சே,
என்னோட பசங்களும் மருமகள்களும் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். மாலாவும் சரிங்கய்யா, அதை நாம் பரீட்சை பண்ணி பார்த்துடலாம். நான் சொல்கிறபடி செய்யறீங்களா அப்படின்னு கேட்டா. கிழவரும் சரின்னு சொன்னார். மாலா ஒரு திட்டத்தை சொல்லி அவரை ஒரு பத்திரத்தை எழுதி கொடுக்க சொன்னான். அடுத்த நாள் காலையில் அவள் அருணாச்சலத்தை ஒரு அறைக்குள்ளே படுக்க வச்சுட்டு மேலே ஒரு வெள்ளை துணியை போற்றி, நீங்கள் பேச்சு மூச்சு இல்லாமல் இங்கேயே படுத்துருங்க ஐயா, யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக கேட்டுட்டுருங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களோட 3 மருமகள்களையும் இங்கே வரவழைச்சி பேச போகிறேன். அதை கவனமாக கேளுங்க அப்படின்னா. கிழவரும் மாலா சொன்னபடியே படுத்தார். மாலா ஒரு ஆளை அனுப்பி அருணாச்சலத்தோட 3 மருமகள்களையும் கூப்பிட்டு வர சொன்னான். அவங்களும் ஒரு வண்டியில் வந்தாங்க. அவங்க மாலாவை பார்த்து, ஆமாம் யாரு நீ, எங்களையும் அவசரமாக இங்கே வர சொன்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மாலா சொன்னான், உங்களோட மாமனார் அருணாச்சலத்துக்கு நேற்று ராத்திரி வழியில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. என் புருஷன்தான் அவரை பார்த்து இங்கே அழைச்சிட்டு வந்தார். என் புருஷன் அரசாங்க நீதிபதி. உங்கள் மாமனார் என்ன சொன்னார்னா, இனிமேல் நான் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உயில் எழுதி என் புருஷன்கிட்ட கொடுத்தாரு. இன்றைக்கி காலையில் அருணாச்சலம் செத்தும் போயிட்டார் அப்படின்னு சொன்னான். மருமகளுக்கு 3 பேரும் அடுத்த அறையை எட்டி பார்த்தாங்க. அங்கே அவங்க மாமனாரோட உடல் இருக்கிறது தெரிஞ்சுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேற்றுக்கு ராத்திரி தங்க ஒட்டியானமும் பவுன் காசுகளும் கொண்டு வருவார்னு நாங்கள் இவரை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். சரி, அதையெல்லாம் யார் யாருக்கு கொடுக்க சொல்லி உயில் எழுதி வச்சிருக்கிறாரு, எங்க உயிலை படியுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஆசையாக கேட்டாங்க. மாலாவும் உயிலை படித்து காட்டினான். அதில் அருணாச்சலம் தனக்கு சொந்தமான தான் பொண்டாட்டியோட 60 பவுன் ஒட்டியானமும் 40 பவுன் காசுகளும் அந்த ஊர் முதியோர் இல்லத்துக்கு நன்கொடையாக கொடுக்குறதா எழுதப்பட்டிருந்துச்சு. அதை கேட்ட மூத்த மருமகோ, அட என்ன அநியாயமாக இருக்குது, இந்த கடத்துக்கு 3 வேளையும் வாய்க்கு ருசியாக சமைச்சு கொட்டுனேன், எதுக்கு தங்க ஒட்டியானோ எனக்கு கிடைக்கணும் தானே என்ற ஆசையில் மண்ணை போட்டுருச்சே இந்த கிளம், அதுக்கு பதிலாக இதை பட்டினி போட்டே சாகடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஆத்திரத்தோட கத்துனான். 2வது மருமக சொன்னான், இவருக்கு தினமும் உடம்பு தேறணும்னு சொல்லிட்டு வேலைக்கு நான் மருந்து கொடுத்தனே, அதுக்கு பதில் இப்படியே அந்த கிழவர் எனக்கு துரோகம் பண்ணுவார். இப்படி பண்ணுவாருன்னு மட்டும் எனக்கு முதலே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவருக்கு மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக குடிக்கிறதுக்கு விஷத்தை கொடுத்துருப்பனே அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொன்னான். 3வது மருமகளோ, இவர் கைகால் வலிக்குதுன்னு சொன்னதும் ஓடி போய் பிடிச்சுட்டனே, இப்படி எனக்கு எதுவுமே கொடுக்காம போயிடுவார்னு மட்டும் அப்போவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கைகால் அமுக்கிறதுக்கு பதிலாக அவர் கழுத்தியவே பிடிச்சி ஒரே அமுக்கி கொன்னே போட்டிருப்பேன், பாவி என்னை ஏமாற்றி போட்டானே அப்படின்னு புலம்புனான். மாலாப்பா, அதெல்லாம் சரி, உங்கள் புருஷமார்கிட்ட சொல்லி இந்த உடலை எப்போ உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவங்க, எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதா, இவரை எங்கள் கூட வச்சு சாப்பாடு போட்டு மருந்து வாங்கி கொடுக்குறதெல்லாம் தண்ட செலவுன்னு எங்கள் புருஷமாருங்க ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தான் தங்க ஒட்டியானமும் பவுன் காசுகளும் எங்கள் கைக்கு வர வரைக்கும் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போத்தான் ஒன்றுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சாச்சோ. அவங்க இந்த கிழவனுக்கு ஈம சடங்கு செய்யறதுக்கு ஒரு காசு கூட செலவு செய்ய மாட்டாங்க, இங்கே வரக்கூட மாட்டாங்க. ஊருக்காரங்க ஒரு அனாதிக்கு கோவிந்தா கொல்லி போடுறது மாதிரி ஆராய்ச்சி வந்து கொல்லி போடட்டும், எங்களுக்கு என்ன தலைவிதியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த வண்டியிலேயே திரும்பி போயிட்டாங்க. அவங்க வெளியே போனதுக்கப்புறமா அருணாச்சலம் எந்திரிச்சு வெளியே வந்தார். அப்போ மாலா, ஐயா பார்த்தீங்களா பாசம்பட்ட பாட்டை, இனியாச்சு உங்களோட நகையையும் பவுன் காசுகளையும் பத்திரமா வச்சுட்டுருங்க, ஒனி இந்த பத்திரத்துக்கு அவசியமில்லை அப்படின்னு சொல்லி அதை கிழிக்க போனான். அருணாச்சலம் அவளை தடுத்து, அம்மாம்மா அதை கிழிக்க வேண்டாம், அதை என்கிட்டவே கொடுத்துடு, அதையும் இந்த நகையும் பவுன் காசுகளையும் முதியோர் இல்லத்தில் கொடுத்துட்டு நானும் அங்கேயே போய் தங்கிடுறேன், அதோட முகவரியை சொல்லு அப்படின்னு சொன்னார்.